ஓம் சிவாய நமக. ஓம் கிருஷ்ணாய நமக. ஓம் நந்திவாகனாய நமக. ஓம் காமதேனாய நமக. ஓம் நாற்பத்தென்மராய நமக. ஓம் நாற்பத்தென்மர் குலதேவதாய நமக. ஓம் ஜானகல்வராய நமக. ஓம் தோகைமலை கோட்டை ஆளவட்ட கவுண்டர் மகா ஸ்ரீ தம்மக்க பீரகவுடராய நமோ நமோ நமக. ஓம் திருமலசாமி கவுடராய நமோ நமோ நமக. அதன் உண்மை நிலவரத்தை அறிந்து நம் முன்னே அந்த பொக்கிஷத்தை நமக்கு அளிக்க வந்திருக்கிறார்கள். அவர்களை வரவேற்பதில் பெரும் மகிழ்ச்சி அடைந்து இப்போது மாமா அவர்களை பேசுமாறு அன்போடு அழைக்கிறேன். ஓம் நாராயணா போற்றி. ஓம் நமச்சிவாய போற்றி. ஓம் சக்தி விநாயக பெருமான் போற்றி போற்றி. ஓம் வீரதம்மா போற்றி போற்றி. ஓம் தசரிவாகுல தெய்வங்களாய போற்றி போற்றி. ஓம் தசரிவாகுல பங்காளிகளாய போற்றி போற்றி. ஓம் தசரிவார் குலத்திலே பிறந்திருக்கின்ற பெண்களாய போற்றி போற்றி. ஓம் தசரிவார் குலத்திலே புகுந்த வீட்டு பெண்களாய் பிரகாசிக்கின்ற மகளிரெல்லாம் போற்றி போற்றி. தசரிவார் குலத்திலே செல்வ குழந்தைகளாய் ஜனனம் பெற்று நல்ல கல்வியும் நல்லதொரு வேலையும் சிறந்த செல்வமும் பெற்று வாழ்வாங்கு வாழ்ந்து கொண்டிருக்கின்ற செல்வ குழந்தைகளாய போற்றி போற்றி. அகிலாண்ட கோடி பிரமாண்ட நாயகா, மக்களை எல்லாம் காக்கின்ற மகாசக்தி சம்போ மகாதேவா, கிருஷ்ண தேவா, பரமாத்மா, பரமானந்தா, உன் திருவடியை பணிந்து வணங்கி இந்த தசரிவார் திருக்குளத்திலே காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுடைய வரலாறை சிறிது சிறிதாக ஒப்புவிக்க இங்கே அழைத்தமைக்கு இந்த திருக்கோவில் சார்பிலே கடுமையாகவும் எல்லாரோடு இயல்பாகவும் தன்னுடைய சுய சிந்தனைக்காகவும் அனைவரையும் ஒருங்கிணைத்து ஆங்காங்கே இருக்கின்ற அத்தனை பேரையும் இந்த தசரிவார்குல திருக்கோவிலுக்கு வரவைத்து அவர்களுக்கு இந்த பராபவ வருஷம் சித்திரை மாதத்திலே ஏற்பட்டிருக்கின்ற இந்த திருநாளா பௌர்ணமி திருநாள், இந்த திருநாளை அவர்களுக்கு விளங்கும் பொருட்டாக இந்த திருக்கோவிலுக்கு என்னென்ன செய்தால் மக்களுக்கு அனுக்கிரகம் கிடைக்கும் என்பதை பலவாறாக பல இடங்களிலும்
நல்லதொரு மங்கள நிகழ்ச்சியாக நிகழ்த்த இங்கே ஒருமித்து குழுமி இருக்கின்ற அத்தனை காமுகுல காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கும் சுற்றுப்புறங்களிலே இருந்து விருந்தினர்களாய் வந்து கலந்து கொண்டிருக்கின்ற அத்தனை பேருக்கும் அடியேனுடைய பணிவான வணக்கத்தை மறுமுறையும் பணிவன்போடு சமர்ப்பித்துக் கொள்கின்றேன். இந்த நல்ல நிலையிலே திருக்கோவிலே வாழ்வாங்கு வாழ்வதற்கு அனுக்கிரகம் கிடைக்க வேண்டி அத்தனை பேரும் நாம் கூடியிருக்கின்றோம். மக்களுக்கெல்லாம் ஒரே ஒரு சந்தேகத்தை தான் உங்கள் முன்பாக நாம் இங்கே வடுத்து வைக்க முடியும். இந்த திருக்கோவிலே அனுக்கிரகம் புரிகின்ற தெய்வத்தின் பின்னாடி இந்த தயாதிகளும் இங்கே பிறந்த வீட்டு பெண்களும் பூந்த வீட்டு பெண்களும் ஏராளமான மகாஜனங்களாக இங்கே தெரிகிறார்கள். இவர்களுக்கு இந்த காம குலத்தவர் அல்லது காப்புரிய மகாஜனங்கள் இவர்களுடைய வரலாறு நான் தெரிய வேண்டும் என்றுதான் இந்த திருக்கோவிலுக்கு நான் ஓடோடி பணிவோடு இங்கே வந்திருக்கின்றேன். அடியேன் வந்திருக்கின்ற எனது ஆர்வத்தை இங்கே திரும்பி இருக்கின்ற தயாரி பெருமக்களோ புகுந்த வீட்டு பிள்ளைகளோ பிறந்த வீட்டு பிள்ளைகளோ அடியேனுக்கு கூறினால் நான் மிகவும் மேன்மை அடைவேன் என்கின்ற காரணத்தை நான் மதிப்புக்குரிய இந்த திருக்கோவிலை அத்தனையும் சேவை செய்கின்ற இந்த மகானிடம் கேட்ட பொழுது தெரிந்தும் தெரியாமல் இருக்கின்றோமாமா, உங்களுக்கு ஓரளவு தெரிந்திருக்கின்ற காரணத்தினாலே எங்களுடைய திருக்கோவிலே நல்ல நாளா இந்த சித்ரா பௌர்ணமி அந்த நாளிலே காலையில் தொட்டு மாலை வரை சுப நிகழ்ச்சிகள் நிறைய நடக்க ஏற்பாடு செய்திருக்கிறோம். அதிலே வந்து கலந்து உங்களுக்காக தெரிந்திருக்கின்ற விஷயத்தை சற்றே கூறுங்கள் என்று அன்போடு பணித்ததனால் அந்த பணிவுக்கு உட்பட்டு இந்த தெய்வங்களுடைய வரலாறுகளை சொல்வதற்காக இந்த தெய்வங்களுடைய வரலாறை மக்கள் தெரிந்து கொள்ள செய்வதற்காக அடியேன் கொடுத்து வைத்திருக்க வேண்டும் என்ற நல்ல எண்ணத்தில் இத்திருக்கோவிலுக்கு நான் உங்களுடைய அன்பை பெற வந்திருக்கிறேன் என்கின்றதை உங்களுடைய அத்தனை பேருக்கும் தகவலாக தெரியப்படுத்திக் கொள்கின்றேன். இந்த நிலையிலே இந்த திருக்கோயிலே இப்பொழுது திரைப்படத்திலே புகுத்துவதற்கு இங்கே காட்சிப்படுத்திக் கொண்டிருக்கிறார்கள் தமிழன் 0247 என்கின்ற அமைப்பினர். ஆக இன்றைய நாளிலே அவர் இப்பொழுது படம் எடுத்துக் கொண்டிருக்கின்றார். இந்த படத்திலே நீங்கள் தெரிந்தால் உலகமெல்லாம் தெரியலாம், உங்கள் காலமெல்லாம் தெரியலாம். தலைமுறையாக இந்த படம் எடுப்பதற்கு முன்பாக வந்திருந்தால் தாங்கள் அத்தனை பேரும் தெரியலாம் என்கின்ற ஒரு தகவலையும் மிக பணிவன்போடு தெரியப்பட்டுக் கொள்கின்றோம். இந்த நிலையிலே காமு குலத்தவர் என்றால் நாம் கர்நாடகாவிலிருந்து தோன்றினோம், கர்நாடகாவிலிருந்து வந்தோம் என்கின்ற தகவலை மட்டுமே கூற பழகி இருக்கின்றோம். ஒவ்வொரு திருக்கோயிலேயும் சேவை செய்கின்ற சான்றோர்களும் அந்த திருக்கோவிலுக்கு உட்பட்ட தயாரிகளும் அங்கே பிறந்த வீட்டு பெண்களும் புகுந்த வீட்டு பெண்களும் தெரிந்திருக்கின்ற விஷயம் என்னவென்றால் இந்த காமு குலத்தவர் கர்நாடக தேசத்திலிருந்து தான் வந்தோம் என்று கூறுகிறார்கள். கர்நாடக தேசம் எவ்வளவு தூரத்தில் இருக்கிறது என்று கேட்டால் கூட அவர்களால் கூற இயலவில்லை. இதற்கு காரணம் என்ன என்கின்ற காரணமெல்லாம் அப்புறமாக நாம் ஆய்வு செய்யலாம். நாம் கர்நாடக தேசத்திலிருந்து வந்தவர்கள் தான். ஆனால் கிபி 1529 வருஷத்திலே கிருஷ்ணதேவராயனுடைய விஜயநகர பேரரசு ஆட்சியிலே தான் மதுரையிலே விஸ்வநாத நாயக்கர் என்பவர் ஆள வரும் பொழுது இந்த மக்கள் எல்லாம் காமு குலத்தவர் எல்லாம் ஒவ்வொரு ஊரையும் நிர்வகிக்க அங்கே செல்வங்களும் நவரத்தினங்களும் தானியங்களும் குவிந்திருந்தமையால் அந்த விஜயநகர பேரரசிலிருந்து அந்த தானியங்களையும் நவரத்தினங்களையும் அத்தனையும் எடுத்து கொண்டு வந்து மதுரை பேரரசு பாண்டியர்களால் வீழ்த்தியிருந்த காலத்திலே நாம் அந்த தொகைகளையும் நகைகளையும் செல்வங்களையும் இங்கே கொண்டு வந்து கொடுத்துத்தான் நாம் நிலத்தை பெற்றிருக்கின்றோம். அந்த நிலத்தை பெற்ற ஆண்டு கிபி 1529 ஆண்டு. ஆக 1529 ஆண்டிலே நாம் ஊர் கவுண்டர்களாக நாட்டாமைக்காரர்களாக இங்கே அரசாங்கத்திற்கு பாதுகாப்பவர்களாக கோவிலை நிர்மாணித்து அதை பூஜை செய்வர்களாக நாம் விஸ்வநாதனுடைய அவருடைய அன்பு கட்டளை அவருடைய அன்புக்கு பாத்திரமாக இருந்தமையினாலே நாம் இந்த பகுதியிலே வந்து வாழ்வாங்கு வாழ முடிகிறது. ஆக கிபி 1529 ஆண்டுக்கு பிறகாக தான் நாம் தமிழ் தேசத்துக்குள்ளே பிரவேசித்துக் கொண்டிருக்கின்றோம். இந்த தமிழ் தேசம் என்பது
மிக மிக மேன்மையாக, மிக மிக நன்மையாக, மிக மிக உயர்வாக இருக்க வேண்டும் என்ற காரணத்தினாலே நாம் தமிழ் தேசத்தை பாதுகாக்க வேண்டும், தமிழ் தேசத்திலே வாழ்கின்ற மக்களை பாதுகாக்க வேண்டும், கால்நடைகளை பாதுகாக்க வேண்டும், இன்னும் பிற நல்ல உயிர்களெல்லாம் ஈடோடு இருக்க வேண்டும் என்பதை பாதுகாக்க வேண்டும் என்கின்ற காரணத்தினாலே தான் நாம் விஸ்வநாத நாயக்கரால் நாம் இங்கே அழைத்து வரப்பட்டிருக்கின்றோம். ஆக 1529வது ஆண்டுக்கு முன்பாக நாம் வந்துவிட்டோம். நம்மிலும் இன்னும் 2 மடங்கு பேர் கர்நாடகாவிலே தெற்கே, கிழக்கே, மேற்கே, வடக்கே என்று பார்த்தோமேயானால் துங்கபத்ரை நதி உங்களுக்கு கர்நாடகத்திலே மேற்கிருந்து கிழக்காக பிரவாகம் எடுத்து உங்களை புனித நீரை சுமந்து ஓடி வருகிறது என்று தெரியும். அந்த துங்கபத்ரை நதிக்கு தெற்காகவும், கோவாவுக்கு கிழக்காகவும், ஒரிசாவுக்கு மேற்காகவும் நாம் நீடூழி காலம் சிறப்பாக வாழ வேண்டும் என்று விஜயநகர பேரரசை சங்கமம் என்கின்ற சங்கம வம்சத்துக்காரர்கள் அவர்கள் அதிகரும் புக்கரும் 1336வது ஆண்டிலே நமக்காக தொடங்கி வைத்தார்கள். கிபி 1529 தமிழ்நாட்டுக்குள்ளே பகுதி பேரும், கிபி 1336வது ஆண்டிலே நாம் வெணுகொண்டா, கோல்கொண்டா ஆந்திராவுக்கு மேற்காக இருக்கிறது அல்லவா, வெணுகொண்டா, கோல்கொண்டா என்ற நகரங்கள் இப்பொழுது கோகிலூர் வைரம் என்கின்ற ஒரு பிரபல பொருள் இருக்கிறது. அந்த கோகிலூர் வைரம் இங்கிலாந்திலேயே ராஜாஜித்திலே இருக்கிறதாக கேள்விப்படுகிறோம். அந்த கோகிலூர் வைரம் நமக்கு நம்ம ஆட்கள் காமபுரத்தவர் ஆண்ட இவர்கள் ராயராக, மந்திரியாக கிபி 1192வது ஆண்டிலிருந்து 1292வது ஆண்டு வரை ராயராக இந்தியாவிலே அந்த முஸ்லிம் மன்னர்களுக்கு, கோலி முகமதுடைய அடிமை ராஜாக்களுக்கு, அடிமை மன்னர்களுக்கு நாம் குலகுருவாக திறந்து அவர்களுக்கு ஆன்மீகத்தை புகட்டி சிறப்பான ஒரு சேவை செய்து வந்ததனால் அந்த முஸ்லிம் அடிமை மன்னர்கள் நம்ம ஏதும் செய்து விடாது, காப்பு ஒக்கலிக மகாஜனங்களுக்கு எந்த தீங்கும் நேர்ந்துவிடக் கூடாது என்பதற்காக அவர்களுடைய அரசவையிலே நம்மை மந்திரி ஆக்குகிறார்கள். அதாகப்பட்டது மந்திரி என்றால் வரி வசூல் செய்து அரசனிடம் கப்பம் கட்ட வேண்டும். அரசனிடம் கப்பம் கட்டுவதற்கு அந்த அரசன் என்ன கொடுக்கிறாரோ அதை இந்த வசூல் செய்து கொடுப்பவர் வைத்துக் கொண்டு வாழ்வாங்க வாழ வேண்டும். அந்த நிதியை மாற்றி எவ்வளவு தொகை அரசாங்கம் நிர்ணயம் செய்து வசூல் பண்ண சொல்கிறதோ அந்த வசூல் தொகையாகவும் இருக்கலாம், வெள்ளிப்பணமாகவும் இருக்கலாம், தங்க காசாகவும் இருக்கலாம், செப்பு தகடாகவும் இருக்கலாம், தானியமாகவும் இருக்கலாம், கால்நடையாகவும் இருக்கலாம், உழைப்பாகவும் இருக்கலாம். இத்தனை வகையான வசூலிலும் நமக்காக விதிக்கப்பட்டது தானியங்களும் நவரத்தினங்களுமே நம்மால் வசூல் பண்ண வேண்டும் என்கின்ற சட்டத்தை ஜான கல்வராய என்பவரிடம் ராயர் பட்டம் கட்டி, எம்மேனவராய என்று ராயர் பட்டம் கட்டி, வடமணவராய என்று ராயர் பட்டம் கட்டி, ஆவுணவராய என்று ராயர் பட்டம் கட்டி, ஜல்தேனவராய என்றவருக்கு ராயர் பட்டம் கட்டி, இந்த ஆட்களுக்கெல்லாம் மந்திரி பதவி கொடுத்து வசூல் செய்கின்ற தானியத்தையோ அல்லது பொன்னையோ பொருளையோ இவர்களே வைத்து அவர்கள் தெய்வத்துக்கு சேவை செய்து அவர்களுடைய குலதெய்வம் 48க்கும் கோயில் கட்டி உலகத்திலே இருக்கின்ற அத்தனை உயிர்களும் நன்றாக வாழ வேண்டும் என்று நமக்கு அந்த கோலி முகமதுடைய ஆட்சி காலத்திலே கிபி 1206க்கு பிறகாக அவர்கள் இல்லை, அதற்கு முன்பாக 1192லிருந்து 1200வது வருஷம் வரைக்கும் நமக்காக அவர்கள் அருள்வாடுபட்டு அந்த வேலையை செய்து கொடுத்தார்கள். ஆக 1192லிருந்து 1200 வரை நம்மை கோல்கொண்டாவை நியமனம் செய்து மந்திரியாக வைத்தார்கள். அதன் பிறகாக நாம் 98 ஆண்டுகள் இந்த பெணுகொண்டாவிலையும் கோல்கொண்டாவிலையும் வெகு சிறப்பானவர்களாக வாழ்ந்தோம். நாம் கைலாய மலைக்காரர்கள் என்பதை அவர்கள் அறிந்திருக்கவில்லை. அந்த கைலாய மலை என்றால் என்ன, கைலாய மலை எங்கிருக்கிறது, அந்த கைலாய மலை யாருக்கு சொந்தம் என்கின்ற விவரமெல்லாம் நாம் திரேதாயுகம், துவாபர யுகம், கலியுகம் என்ற 4ஐயும் நாம் அறிய வேண்டும். நாம் இன்றைய நாள் வரையிலும் நம் சமூகம் தோன்றி கைலாய மலையிலே தோன்றி
5146 ஆண்டுகள் நிறைவுற்று 5147வது பிறந்த நாள் விழா எல்லாருடைய திருக்கோயில்களிலும் விளக்கேற்றி கொண்டாடப்பட்டது. நம்முடைய சமூகம் தோன்றி 5146 ஆண்டுகள் நிறைவு பெற்று 5147வது ஆண்டிலே இப்பொழுது நாம் மார்கழி மாசத்திலிருந்து அடியெடுத்து வைத்திருக்கின்றோம். இந்த நிலையிலே தான் காமகுலத்தவர் வாழ்க்கை விரிவாக அமைகிறது. நாம் தமிழ்நாட்டுக்குள் வந்த ஆண்டு 1529, கர்நாடகாவுக்குள் வந்த ஆண்டு 1292. அதன் முன்பாக பெணுகொண்டாவிலையும் கோல்கொண்டா, அதாவது ஹைதராபாத்திற்கு தென்மேற்கு மூலையிலே ஒரு 100 கிலோமீட்டருக்கு உள்ளாக நாம் குடி வந்திருக்கிறோம். அது எங்கிருந்து என்றால் நாம் வந்தது கைலாய மலையிலிருந்து. கைலாய மலையில் நாம் தோன்றி கடவுளை கண்ணிலே பார்க்கின்ற காலத்திலே கைலாய மலையிலே 48 குலத்தவரையும் சிவபெருமான் காமதேவனுடைய பாலை சிவலிங்கங்களின் மீது பதிய செய்து அதன் மீது மந்திரத்தை கூறி அதற்குள் இருந்து இந்த காமகுலத்தவர் வந்து கலியுகத்திலே கடவுள் மனிதனுடைய கண்ணுக்கு தெரிய மாட்டான். ஆக கடவுள் செய்ய வேண்டிய காரியத்தை எல்லாம் இந்த கலியுகமாகிய 4,32,000 ஆண்டுகளும் கடவுள் போல் இருந்து உயிர்களை காப்பாற்றி எல்லா வகை மேன்மையும் பெற்று அந்த காரியத்தை பரம்பரையாக செய்து வந்தார். இந்த கலியுகம் நிறைவுற்று கடவுளை காண்கின்ற காலம் வந்தால் கலியுகத்திலே போய் இந்த புண்ணியமான பதவிகளை சித்தராகவோ ஞானியாகவோ முனிவராகவோ தெய்வத்திற்கு தெய்வமாகவோ இன்னும் 7-14 லோகத்துக்கு சென்று வருவர்களாக நம்மளை உருவாக்கி இருப்பதாகத்தான் நமக்கான வரலாறு கூறுகிறது. ஆக காமகுலத்தவர் என்று சொல்லக்கூடிய காப்பிய உக்கிரியர் என்று சொல்லக்கூடிய மகாஜனங்கள் அத்தனை பேரும் கைலாய மலை மேலே இந்த கலியுகம் தோன்றுவதற்கு முன்பாக 20 ஆண்டுகள் துவாபர யுகம் கிருஷ்ண பகவான் அங்கே சிறந்ததொரு 18 நாள் மகாபாரத போரை நிகழ்த்தி 10 ஆண்டுகள் கழித்து நாம் கைலாய மலை மேலே சிவபெருமான் எவ்வாறு முருகப்பெருமானை நெற்றி கண்ணிலே நெருப்பிலே இரும்பிலே உருக்கிலே படைத்தாரோ அதை போல நாம் நமது சமூக மக்கள் எல்லாம் பாலுக்குள்ளாக இருந்து சிவலிங்கங்களுடைய திருமேனியிலிருந்து வெளிப்பட்டு வந்தவர்களெல்லாம் நாம் காமகுலத்தவர். ஆக காமகுலத்தவருடைய தோற்றம் இந்த கலியுகத்திலே நீதியாக நேர்மையாக சத்தியவானாக வாழ்ந்து நல்லதை செய்ய வேண்டும் என்கின்ற காரணத்திற்காகவே நம்மை கடவுள் கைலாய மலை மீது படைத்ததாக வரலாறு. கைலாய மலை இங்கிருந்து இப்பொழுது நம் தூர கணக்குப்படி 3750 கிலோமீட்டர் வடக்காக இருக்கிறது. அதாவது குஜராத் இருக்கிறது தெரியும், ராஜஸ்தான் இருக்கிறது தெரியும். எல்லா வகையான சூழ்நிலைகளிலும் நாம் கடந்து சென்றோமேயானால் இமாச்சல பிரதேசத்தினுடைய அடிவாரத்திலே நாம் 4000 ஆண்டு காலம் வாழ்வாங்கு வாழ்ந்திருக்கின்றோம். கைலாய மலை மீது கலியுகம் பிறக்கும் 20 வருடமாகவும் அதன் பின்னாக நாம் இமாச்சல பிரதேசத்திலே 4000 ஆண்டுகளும் அதன் பின்னாக வெணுகொண்டா கோல்கொண்டாவிலே நாம் 100 ஆண்டுகளாகவும் அதன் பிறகாக 200 ஆண்டுகள் நம் துங்கபத்ரை தெற்க விஜயநகர பேரரசிலும் அதன் பின்பாக நாம் 1529 ஆண்டுக்கு பிறகாக நாம் தமிழ்நாட்டிலும் வசிப்பதாக சான்றோர்கள் வரலாறு எழுதி வைத்திருக்கிறார்கள். ஆக சான்றோர்களும் மேதைகளும் அத்தனை பேரும் கூறி வைத்திருக்கின்ற வாசகங்களை நாம் கேட்டால் நாம் எதற்காக படைக்கப்பட்டோம், எதற்காக பிறந்திருக்கின்றோம் என்ற தகவல் இதையெல்லாம் ஆய்வு செய்து பார்த்தோமே ஆனால் நாம் சுத்த சைவமாக படைக்கப்பட்டவர்கள். கைலாய மலை மீது காமதேவனுடைய பால், அந்த பால் என்பது சைவம், சிவலிங்கம் என்பது சைவம், சிவபெருமான் என்பது சைவம். ஆக அத்தனை சைவ பொருள்கள் ஒன்று கூடி சிவலிங்கம் என்பது திருமேனி, அந்த பூமியை சார்ந்தது, பால் என்பது நீரை சார்ந்தது, கைலாய மலை மீது வாயு காற்று இருக்கும், அதன் பின்பாக ஆகாயம் இருக்கும், சூரியன் இருக்கும். இத்தனை பொருள்களும் பட்டுதான் நாம் காமகுலத்தவர் என்கின்ற உயிர் 48 பேரும் உருவாகி இருக்கிறோம். அவர்கள்தான் இந்த தேசத்தை இப்பொழுது நாம் சிறப்பாக வழிநடத்த வேண்டும் என்ற கொள்கையிலே மாறி இருக்கிறோம். ஆக இதை தவிர்த்து எவரும்
திருடவோ, பொய் சொல்லவோ, கொள்ளையடிக்கவோ, கூத்தடிக்கவோ இந்த சமூக மக்கள் எவரையும் எந்த கடவுளும் படைக்கவில்லை என்கின்ற தகவலையும் நாம் தெரிந்து கொள்ள வேண்டும். கைலாய மலை மீது 20 ஆண்டு காலம் தேவலோகமாக நினைத்து அங்கே தேவகணமாக அங்கிருந்து நாம் எங்கெல்லாம் நினைக்கிறோமோ அங்கெல்லாம் செல்வதற்கான வாய்ப்பு ஏற்படுத்தி கொடுத்திருந்தார். நீங்கள் வள்ளி திருமண நாடகம் பார்க்கலாம். அந்த வள்ளி திருமண நாடகத்திலே நாரத மகாமுனி என்று ஒரு மாவேதை வருவார். அவருக்கு இணையாக அந்த இடத்திலே வள்ளி திருமண நாடகத்திலே திரைப்படத்திலே காவல் காக்கக்கூடிய வள்ளியம்மை கேட்பார்கள், சுவாமி உங்களுக்கு என்ன உணவு என்று கேட்பார்கள். அந்த தேவர் சித்தர் ஞானி அம்மா எனக்கு உணவு என்பது எனக்கு காற்றுத்தான் என்று சொல்லுவார். ஆக தேவகணமாக பிறந்தால் நாம் திரவத்தை உட்கொள்ள தேவையில்லை, நாம் திடத்தை உட்கொள்ள தேவையில்லை. காற்று ஒன்றை சுவாசித்தால் நாம் வாழ்வதற்கு அத்தனை விகிதம் நமக்கு உபகாரமாக இருக்கும் என்கிற காரணத்தினாலே நாம் 20 ஆண்டு காலம் கடவுள் கண்ணுக்கு தெரியும் பொழுது நாம் கைலாய மலை மீது சிவலிங்கங்களுக்கு நாம் அர்ச்சனை செய்து அதை காத்து வந்ததனால்தான் நாம் காப்பு உக்கடிகள் என்ற பெயரை பெற்றிருக்கின்றோம். ஆக இத்தனை நிலைகளிலேயும் கைலாய மலை மீதுதான் இந்த காப்பு ஒக்கலிகள் ஜனனம் பெற்றார்கள் என்கின்ற தகவலை அத்தனை பேர் நீங்கள் முழுமையாக தெரிந்து கொள்ளுங்கள். அங்கிருந்துதான் நாம் காலச்சக்கரத்தின் தத்துவப்படி நாம் கஜினி முகமது என்கின்ற கொடூரனின் பிடியிலிருந்து விடுபடவும், கோரி முகமது என்கின்றவனை பிடியிலிருந்து விடுபட்டு அவனுடைய அரசுகளிடம் ஒரு ராயப்பட்டம் கட்டி வாழ்ந்து அதன் பிறகாக சுத்தப்பதை நதியிலே வாழ்ந்து அதன் பிறகாக தமிழ்நாட்டுக்குள்ளே வந்து நாம் சிறப்பை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். அந்த வகையிலே தான் இந்த தெய்வங்கள் எல்லாம் நமக்கு இருக்கிற இடம் சிறப்பு பெற்ற இடம். ஆக கிருஷ்ணதேவராயர் காலத்திலே தான் இங்கே இருக்கின்ற அத்தனை திருக்கோவில்களிலும் நமக்கு இந்த தெய்வத்தினுடைய அனுகிரகம் வேண்டும் என்று துங்கப்பதை நதியிலிருந்து கூடைகளிலே நாம் மூங்கில் கூடைகளிலே அவர் குலதெய்வத்தை கொண்டு வந்து அவருக்கு விருப்பப்பட்ட இடத்திலே நிலைநாட்டி நாம் அவருடைய அனுகிரகத்தை பெற்றுக் கொண்டிருக்கின்றோம். இந்த நிலையிலே இந்த வரலாறு இவ்வாறு மேம்பட்டு இருக்கிறது. ஆக இந்த வரலாறு எதற்காக நாம் தெரிந்து கொள்ள வேண்டும் என்றால், வரலாறு தெரியாதவர் வாழ தேவையில்லை, தாய்மொழியை காக்காதவரும் வாழ தேவையில்லை, பண்பாட்டை மறந்தவரும் வாழ தேவையில்லை, கலாச்சாரத்தை மறந்தவரும் வாழ தேவையில்லை. ஆக இதையெல்லாம் தெரிந்திருந்து நாம் வாழ்ந்தால்தான் நமது அடுத்தடுத்த சந்ததியினருக்கு இதை கொண்டு போய் செல்ல முடியும். இல்லையே நாம் வரலாறு தெரியாதவன், அவன் வாழ லாய்ப்பற்றவன், அவன் பண்பாடு தெரியாதவன், அவனை பகைத்துக் கொள் சிறப்பு என்கின்ற விஷயங்கள் எல்லாம் ஊடுருவி நம்மை வரலாறு தெரியாதவன் ஆக்கி நம்மை வாழ உகந்தது இல்லாதவன் ஆக்கிவிடும். ஆக நாம் வரலாற்றை தெரிந்து கொண்டு இந்த வரலாற்றுப்படி நாம் எங்கே தோன்றினோம், கைலாய மலை மீது தோன்றினோம், அதன் பிறகாக இமாச்சல பிரதேசத்தில் வாழ்ந்தோம், அதன் பிறகாக கோல்கொண்டாவிலே வாழ்ந்தோம், அதன் பிறகாக கர்நாடகாவிலே வாழ்ந்தோம், அதன் பிறகாக தமிழ்நாட்டிலும் வாழ்கின்றோம். இன்னும் உலகமெங்கும் நாம் வேலை விஷயமாக, கல்வி விஷயமாக, தொழில் விஷயமாக வாழ்ந்து கொண்டிருக்கின்றோம் என்ற தகவலை நீங்கள் அத்தனை பேருக்கும் நீங்கள் தெரியப்படுத்தி உங்களுடைய குழந்தைகளுக்கும் தெரியப்படுத்தி வாழ்வாங்க வாழ வேண்டுமாய் இந்த நல்லதொரு சித்ரா பௌர்ணமியிலே அடிகளை கூப்பிட்டு இந்த ஒரு சொற்களை சொல்ல வைத்த உங்கள் அத்தனை பேருக்கும் மிகுந்த நன்றி பாராட்டி, நீங்கள் நீண்ட காலம் நீண்ட ஆயுளோடும் நிறைந்த செல்வத்தோடும் பூர்ண ஆயுளோடும் கடவுளை அனுத்தரத்தோடும் செய்கிற வேலையில் மேன்மையோடும் குடும்பத்திலே இருக்கின்ற ஒற்றுமையோடும் நீங்கள் எல்லோரும் சிறப்புற்று வாழ இந்த திருக்கோயிலே அனுக்கிரகம் பெறுகின்ற வீரபெருமானை மறுமுறையும் பாதம் தொட்டு வணங்கி நான் உங்களிடமிருந்து மற்றொரு நல்ல ஒரு நேரத்திலே விடைபெறுகிறேன் என்று கூறி முன்போது தகவலை சொல்லுகின்றேன். உங்களுடைய ஆண்ட்ராய்டு போன்களிலே செல்போன்களிலே தமிழன் 0247 என்கின்ற யூடியூப் சேனலிலே நீங்கள் நம்மளுடைய காப்பு ஒப்பைகள் வரலாறு ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை காலை 6 மணிக்குள்ளாக வெளிவந்து கொண்டிருக்கிறது. இப்பொழுது 40வது எபிசோடு முடிந்து விட்டது, 40 வாரம் வந்து விட்டது. வருகின்ற ஞாயிற்றுக்கிழமை 41வது நாளாக வர இருக்கிறது. இந்த வரலாறுகளை நீங்கள் பார்த்தால் நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையை மேம்படுவதற்கும் உங்களுடைய வாழ்க்கையை பண்படுவதற்கும் உங்களுடைய வரலாறு சிறப்படைவதற்கும் வாய்ப்பு ஏற்படும். ஆக இந்த காமகுலத்தவர் இவ்வளவு சிறப்பானவர்கள், உயர்வானவர்கள், நல்ல எண்ணம் கொண்டவர்கள் என்பதை தெரிந்து எவரையும் தீங்கான ஒரு பாதைக்கு போக விட்டுவிடாதீர்கள். குடும்பத்திலே ஆண்களும் பெண்களும் ஒற்றுமையாக இருந்து எந்த விதமான குழப்பமும் இல்லாது நீண்ட ஆயுளோடு நீங்கள் மறுபடியும் வாழ்ந்திட வேண்டும் என்று மறுமுறையும் நான் தெய்வத்தை இருகரம் கூப்பி பாதம் விட்டு வணங்கி விடை
சிவாய நம, ஓம் சிவாய நம. நல்லதொரு கருத்துக்களை எடுத்து கூறியவும் அதன் வழி நாம் நடப்போம் என்று ஒரு சபதம் எடுக்கவும் நாம் வாழ்ந்து என்ன செய்கின்றோம் என்பதை பின்னோக்கி சென்று நம் இனம் எங்கே பிறந்தது, எங்கே வளர்ந்தது, யாருடைய வரைபடத்தில் இருந்தது, நாம் என்ன வேலை நம்ம குலத்தவர்கள் என்ன வேலை செய்தார்கள் என்பதெல்லாம் தெளிவாக நமக்கு மாமா அவர்கள் சொன்னார்கள். அவர் கூறிய கருத்துக்களிலிருந்து என்ன தெரிகிறது? நம்ம இன மக்கள் எல்லா ஆசிரியர்களும் முதன்மையாக இருந்திருக்கிறார்கள். நம் இனம் இல்லை என்றால் எந்த அரசனும் ஆட்சி செய்ய இயலாது. அந்த அளவுக்கு நம்ம கிராமங்கள ஒக்கலிய மக்கள் எல்லா இடங்களிலும் சீரும் சிறப்புமாக வாழ்ந்திருக்கிறார்கள், வாழ்ந்து கொண்டுள்ளார்கள். இதையெல்லாம் நமக்கு எடுத்துச் சொல்வதற்கு, கேட்பதற்கு நேரம் போதவில்லை. கம்ப்யூட்டர் காலம் எடுத்த அளவு எங்க இருக்கிற, நான் எங்க இருக்கிறேன், வந்துட்டியா, வந்துட்டேன், சாப்பிட்டியா, சாப்பிட்டேன் என்பது போன்ற நிகழ்வுகள் தற்போது நிகழ்கின்றது. அதை நமக்கு தெல்ல தெளிவாக மாமா அவர்கள் எடுத்துக் கூறினார்கள். அவருக்கு நம்மளுடைய நிர்வாக பங்காளிகள் சார்பாக நன்றியையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொண்டு, இன்னும் இது போன்ற நிகழ்வுகள் இங்க நடக்க உள்ளதால் அந்த நேரத்திலும் நீங்கள் வந்து இதை எங்களுடைய குல வரலாறுகளை சொல்ல வேண்டும் என்று உங்களுடைய அன்போடு கேட்டுக்கொண்டு, இப்படி ஒரு சிறப்பு நடக்கும் என்று நான் எதிர்பார்க்கவே இல்லை. அவ்வளவு அற்புதமாக பேசினீர்கள். உங்களுக்கு எங்கள் நன்றியை தெரிவித்துக் கொண்டு மீண்டும் ஒரு முறை சந்திப்போம் என்று கூறி விடைபெறுகிறோம். நன்றி, வணக்கம்.